வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் வாஷிங்டன் சுந்தரோட தாறுமாறான 50 பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சிகைஸ் ஒரு பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு தரமான 100 அடிச்சாரு, ஆகாஷ் தீப் ஒரு ஸ்டன்னிங் 66 அடிச்சாரு, ஜடு அவரோட ஃபார்ம் கண்டினியூ பண்ணி ஒரு சூப்பர் 53 அடிச்சாரு. இதெல்லாம் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் வாஷியோட அந்த கேமியோ அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க. சிகைஸ் நானே ஆக்சுவலா நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். அதாவது வாஷிங்டன் சுந்தர் ஏரியல் ஷாட்ஸ் ஆடும் போது அவர் இந்த ஹுக் ஷாட் புல் ஷாட்லாம் ஆடும் போது பாட்டம் மேன் யூஸ் பண்ணி தான் ஆடுவார். பெருசா பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல ஒரு 4 6 விட்டாருங்க, 2 மிட் விக்கெட்ல 2 ஸ்கொயர் லெக்ல. சும்மா பால் பேட்ல படும் போது சவுண்ட் எப்படி தெரியுமா இருந்தது, சும்மா பொட்டக்கேல்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் சிக்ஸஸ். அது எனக்கான பவர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவரோட அந்த 53 ரன்ஸ்ல அதுதாங்க வந்து இந்தியாவுக்கு 374 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ண முக்கியமான காரணம். ஏன்னா இங்கிலாந்துல லிட்டரலி அவங்க மொராலே டவுன் ஆயிடுச்சு வாஷிங்டன் சுந்தர் ஆன இந்த கேமியோனால. அதாவது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒரு 330 340 சேஸ் பண்ணலான்னு. ஆனா சுந்தர் வேற லெவல்ல விளையாடுனாரு. அவுட் ஸ்டாண்டிங் நாக்.